இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கின்றோம். ஒரு புதிய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான பாக்கியத்தை மீண்டும் கொடுத்த உமக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகளை கொடுத்தாலும் அது ஈடாக முடியாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இருந்த போதிலும் உம்மால் படைக்கப்பட்ட நாங்கள் உமக்கு தருகின்ற காணிக்கையாகிய இந்த நன்றிதனை ஏற்றுக்கொண்டு இன்று மாத்திரம் அல்ல, என்றும் எப்பொழுதும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உரைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் நெறிகள் நேர்மையானவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரித்தாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறு காலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் முன்னிலையில் இருக்கிறோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம்.
நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி, இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழ செய்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகின் என்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலுவீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். விண்ணுலகின் என்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். விண்ணுலகின் என்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இயேசு ஆண்டவர் ஒரு அற்புதமான அழைப்பிதழ் கொடுக்கிறார். இன்னைக்கு நற்செய்தி மூலமாக அவர் சொல்றாரு, பெரும் சுமையோடு இருக்கிறவர்களே, எல்லாரும் என் அண்டை வாருங்கள். என் அண்டை வந்து நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களது சுமைகளை சுமந்து கொண்டு என் அண்டை வாருங்கள்,
நீங்க சுமைகளை கொடுங்க, நீங்க உங்களது சுமைகளை என்கிட்ட கொடுங்க, அதற்கு கைமாறாக நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். இதை இப்படி பாருங்களேன், டெய்லி நீங்க திருப்பலி காணுகின்ற பொழுது, விசேஷித்த விதமாக அன்றாட இந்த தொலைக்காட்சி திருப்பலி நீங்க காணுகிற வேளையில, நற்கருணை எழுந்தேற்ற வேளையின் போது நம்ம எல்லாருமாக சேர்ந்து 8 தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். 8வது தேவை என்ன? உலகத்தில் அமைதி நிலவணும். இதற்காக ஜெபிக்கிறோம். இது பொதுவான தேவை. இதையும் தாண்டி நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். காரியம் நாம எதை குறித்து ஜெபிக்கிறோம்? இன்றைய நாளுக்கான தேவை. இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை கைகூடினால் நாம ஹாப்பி. கை கூடலையா, அது நமக்கு சுமை. இந்த வாரத்திற்கான தேவை, இந்த வாரத்துல ஏதோ ஒரு காரியம் அது தேவையாக இருக்கிறது. பணமாக இருக்கலாம், அல்லது நாம எதிர்பார்த்த ஒரு பதிலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். அது இந்த வாரத்துல நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா we are happy. if not, கிடைக்கல அப்படின்னா அது சுமை. அடுத்தது இந்த மாதத்திற்கான தேவை. இந்த மாதத்துல நாம பிளான் பண்ணபடி அந்த பொருளை வாங்கணும், அல்லது பிளான் பண்ணபடி அந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும். இது இந்த மாதத்துல கை கூடிடுச்சுது அப்படின்னு சொன்னா அது சந்தோஷம். இல்லை அப்படின்னா அதுவும் சுமை. வருஷத்திற்கான தேவை, கை கூடிருச்சு அப்படின்னு சொன்னா ஹாப்பி, இல்லை அப்படின்னா சுமை. 3 விஷயோட தேவைகள். உள்ளத்துல இருக்கக்கூடிய ஏதோ வைராக்கியத்தின் காரியம் கட்டாயம் கிடைக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கிற வேளையில பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்காதீங்க. இது நடக்குமா இல்லை அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. நம்பிக்கையோடு கேளுங்க. அன்னைக்கு நடக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருந்தா மோசேவால அந்த செங்கடலை 2ஆக பிளந்திருக்க கூடுமா? அவர் எதை பத்தியும் யோசிக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஆண்டவரே இது பெரிய சுமையா இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டதும் அவர் பிளந்து கொடுத்தார். ஆகவே என்ன பண்ணிக்கணும்? நீங்க இந்த திருப்பலி வேளையில இந்த காரியங்கள் குறித்து கேட்கிற வேளையில், இந்த தேவைகள் குறித்து கேட்கிற வேளையில அவர்கிட்ட பாசிபிலிட்டிஸ் பற்றி நீங்க யோசிச்சு கேட்காதீங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே சந்தேகப்பட்டுக்கிட்டு கேட்காதீங்க. மாறாக அவர்கிட்ட இவற்றையெல்லாம் கொடுத்துருங்க. ஆண்டவரே இவையெல்லாம் எங்களுக்கு நிறைவேறும் வரை சுமையாக இருக்கின்றன. கொடுத்துட்டோம், இனிமேல் இது உங்க பொறுப்பு. அதை விட்டுட்டு இதை குறிச்சு ஜபிச்சுட்டு அதுக்கப்புறமாக பூச முடிஞ்சதும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களாக இருந்தா கேட்டோம் கிடைக்குமா? சரி, எப்ப கிடைக்கும்? இப்படியெல்லாம் யோசிப்பீர்களாக இருந்தா அங்க நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? பாசிபிலிட்டிஸை பத்தி நீங்களே உங்களுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஆழமாக சொல்ல போனா ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு பூச முடியும் அவர்கிட்ட இருந்தே அந்த சுமைகளை திரும்ப வாங்கிக்கிட்டு போறீங்க. அப்படி பண்ணாதீங்க. கேட்குறீங்களா? ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்கிற பொழுது ஆண்டவரது கையில, அவரது கரங்கள்ல உங்களது சுமையை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா போய்க்கோங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவர் பண்ணிப்பாரு, அவர் ஆறுதல் தந்துட்டாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. நிச்சயமாக நீங்க கேட்ட காரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. ஒரு குழந்தை எப்படி உங்க கிட்ட வந்து அடம் பிடிச்சு ஒரு காரியம் கேட்குதோ அதே போன்று அடம் பிடிச்சு கேளுங்க. எப்ப? திருப்பலி வேளையில நீங்க ஜெபிக்கிறீங்களே அந்த குறிப்பிட்ட காரியம், அந்த குறிப்பிட்ட காரியங்கள், அந்தந்த காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட அடம் பிடிச்சு நீங்க கேளுங்க. ஆண்டவரே இதை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு கேட்டு
அவர்கிட்ட இருந்து நீங்க ஆறுதலை பெற்றுக்கொண்டு, இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு போங்க. உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த சுமைகளை எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு திரும்பி வாங்கிக்கிட்ட அல்ல, நிம்மதியாக திரும்பி போங்க. அப்படி நிம்மதியாக திரும்பி போவீர்களாக இருந்தா உங்களது மனதுல ஆறுதலையும் அமைதியையும் காணக்கூடிய தெய்வம் நீங்க கேட்ட காரியங்களை கேட்டதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக உங்க வாழ்க்கையில் பண்ணி கொடுக்க, உங்க வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. திரு ரத்தம் சிந்தி நீர் திருமகனாய் மாற்றிட, Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகிலும் குகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நாம் கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலேயே நம் ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் நின்று எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைக்கின்ற தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பலி மூலமாக உம் பாதம் எங்களது 8 தேவைகளை சமர்ப்பித்து கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற நம்பிக்கையின் உறுதிப்பாட்டோடு நன்றியுள்ள உள்ளத்தோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை மாத்திரமல்லாது எதிர்பார்ப்பதற்கு மேலாக உம்முடைய கிருபையினால் எங்களது வாழ்க்கை மீது நிறைவான வல்லமையின் ஆசீரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அவர் உங்களை முழுமையாக நேசிக்கின்றார். நேசிக்கின்ற தெய்வம், ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். அவரது விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all
tomorrow. என் சித்தமல்ல உம் சித்தம் இயேசுவே, என்னாலே அல்ல உம்மாலே. என் இஷ்டமல்ல உம் இஷ்டம் இயேசுவே, என்னாலே